ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி காளான் 65 செய்ய போகிறேன். அதுக்கு காளான் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், காளான் 65க்கு வந்து கடலை மாவு கொஞ்சம் சேர்க்கணும். இது வந்து சிக்கன் 65 பொடி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் சேர்த்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது பிடிக்காதவங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், தனி மிளகாத்தூள். மைதா கொஞ்சம் வச்சுருக்கேன். இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ ஃபஸ்ட்டு கடலை மாவு கொஞ்சம் போட்டுக்குவோம், ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். அடுத்து 65 பொடி கொஞ்சமாக போட்டுக்குவோம். இது கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். லைட்டாக சேர்த்துக்குவோம், ரொம்ப சேர்க்க வேண்டாம். மைதா மாவு ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவு. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் கலருக்கு கேசரி பவுடர் போடுறேன். தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக, இந்த அளவுக்கு கெட்டியாக கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுக்கிறணும். கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கிறணும். பாருங்கள், காளான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க இந்த மாவில் டிப் பண்ணி ஆயிலில் போடுவோம். எல்லாம் வந்து நம்ம அந்த மாவில் டிப் பண்ணி இதில் போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், திருப்பி விடுவோம். இதை இப்போ திருப்பி விடுவோம். பாருங்கள், இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து எடுத்துடலாம். நல்லா ஆயிலை வடிச்சிட்டு நல்லா எடுத்துடுவோம். பாருங்கள், காளான் 65 ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.